திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் எண்டிங் மறுபடியும் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக வரப்போகிறார். அதனால என்னென்ன செய்யணுமோ, ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டிங்க்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து குரு வக்ரமாகிறப்பதான் கிடைக்கும். அது குரு எப்போ வக்ரமாகிறாருன்னா நவம்பர் லாஸ்ட்ல தான் வக்ரமாகிறார். அதனால ஒரு 5 மாத காலங்கள் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக போகிறார். சனி பகவான் உங்க ராசிக்கு வரும்பொழுது ஜென்ம சனியாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறார். அதனால இந்த மாதத்துக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்த காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலேயே இருக்கார். அப்ப 4 4ஆம் வீட்டுல இருந்தா சொத்து பத்துக்கள் சேர்றது, அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது, வண்டி வாகன யோகங்கள் பெறுவது, நல்ல லாபத்தை கொடுப்பது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யார்? உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 கூடையர் 5ஆம் வீட்டுல இருக்கார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கும். அதே போல குடும்ப ஒற்றுமை செழிப்பா இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதிக்கு மேல 5 கூடையர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 6ஆம் வீட்டுல போய் மறைகிறார். அவரே தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என்ன நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள எல்லாமே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே போல அடுத்து உங்களுடைய புதனும் சொல்லக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட சேர்ந்து 14ஆம் தேதிக்கு மேல மாறுறார். அப்ப புதன் யாரு? உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6 கூடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தால் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6 கூடையர் 6ஆம் வீட்டுல இருந்தால் கடனும் வரும், நோயும் வரும், எதிரிகளும் அதிகமாவாங்க. அப்ப 14ஆம் தேதிக்கு மேல எதிரிகள் தொல்லையும் உண்டு, கடன் சார்ந்த விஷயங்களும் உண்டு, நோய் சார்ந்த விஷயங்களும் உண்டு. அப்ப அவர் யார்? உங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதி மட்டும் இல்ல, 9ஆம் அதிபதியும் அவர் தான். அப்ப அப்பாவுக்கு நோய் தொந்தரவுகள், அப்பா சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல சொத்து பிரச்சனைகளை பேசவே கூடாது. இந்த 5 மாத காலங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசாம இருக்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டார்ல, இது மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே கலருவார். ஏன்னா சனினா பழையதுன்னு அர்த்தம். அப்ப மறுபடியும் மகரத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மீண்டும் பழைய மாதிரி சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுக்கறதுனால நீங்க எதாக இருந்தாலும் இந்த மாதம் மூவ் பண்றது நல்லது. ஒரு சொத்து வேணும், அம்மா அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், எதா இருந்தாலும் மேக்சிமம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்தது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் 5ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். இப்ப அவரும் 6ஆம் வீட்டுக்கு வராரு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 8 கூடையவர் மறையிறது ஒரு யோகம். கெட்டது நடக்காது, கண்டங்கள் விலகும், தேவையில்லாத கெட்ட பேர்கள் வராது, பண வரவு முன்ன பின்ன இருந்தாலும் கூட இது சார்ந்த கெட்ட விஷயங்கள் பெருசா எடுத்து முன்னாடி நிறுத்த மாட்டார் அப்படிங்கறத முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அப்ப பாருங்க, இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் எங்க வரார் அப்படின்னா, இப்ப எல்லா கிரகங்களுமே சூரியன், புதன், அதே போல சுக்கிரன் இவங்க எல்லாமே 6ஆம் வீட்டுக்கு வரதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க. எதை செஞ்சாலும் பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவா கூட வச்சுக்கோங்க. நெகட்டிவா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிளானிங் 12ஆம் தேதிக்கு மேல நடக்காது. 12ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செய்தாலும் நடக்கும். இது மாத பலனாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இதற்கு மேலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக மாறுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.